அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் 5/2/2024 முதல் 11/2/2024 வரைக்கும் உண்டான இந்த வார ராசி பலன்கள் பார்க்கவிருக்கிறோம். மேசம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். புதன் மகர ராசியிலிருந்து மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளது, கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சார கூட்டணி இவ்வளவுதான். இப்போ மேசம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசம் ராசி அன்பர்களுக்கு நவகிரக நாயகரில் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதால மளமளவென்று அதிகரிக்கும் கடன்களை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறுவீர்கள். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களால் மருத்துவ செலவு செய்வீர்கள். ஆரம்பத்தில் இடையூறாக இருந்த சந்திரன் வார கடைசியில் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவார். செவ்வாய் 9 மற்றும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொள்ளாதீர்கள். வாக்கு சாதியத்தால் வியாபாரத்தில் வெற்றியை பெருக்குவீர்கள். புதன் 10ஆம் வீட்டில் இருப்பதால் அரசாங்கத்தில் நினைத்த வேலைகள் தடைகள் இல்லாமல் இன்று நடக்கும். தொழிலில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும். திட்டம் போட்டு வெற்றி பெறுவீர்கள். குரு பகவான் 1ஆம் வீட்டில் இருப்பதால் திருமணம் போன்ற காரியங்கள் செலவு செய்வீர்கள். மேலதிகாரிகளின் தொந்தரவு மன அமைதியை கெடுக்கும். லாட்டரி பந்தயங்களில் ஈடுபடாதீர்கள். சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் வியூகம் அமைத்து வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள். பெரியோர்களின் சந்திப்பால் உங்களுக்கு அனுகூலமான காரியங்கள் நடக்கும். சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். கூட்டு வியாபாரத்தில் வழித்தடம் அமைப்பீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் பணிந்து போவார்கள். 5, 6ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம். நிதானமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையையும் வெற்றியையும் கொடுக்கும். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.